ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பின்னணி. பிரபல ரவுடி சீசிங் ராஜாவுக்கு போலீஸ் வலைவீச்சு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பின்னணி. பிரபல ரவுடி சீசிங் ராஜாவுக்கு போலீஸ் வலைவீச்சு. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி பெரம்பூர் செம்பியம் பகுதியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக பொன்னை பாலு, அருள் உள்ளிட்ட 16 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழி வாங்கவே ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடியான சீசிங் ராஜா ஆந்திராவில் தனது 2வது மனைவி வீட்டில் பதுங்கியிருந்ததாகவும் போலீசாரை கண்டதும் காரில் தப்பி ஓடியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தப்பி ஓடிய ரவுடி சீசிங் ராஜாவை காரின் பதிவெண்ணை வைத்து போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜகவை சேர்ந்த அஞ்சலை, அதிமுகவை சேர்ந்த மலர்கொடி, தமாகவை சேர்ந்த ஹரிஹரன், திமுக நிர்வாகியின் மகனான சதீஷ், அதிமுகவை சேர்ந்த ஹரிதரன், பொன்னை பாலு உட்பட 16 பேரை 5 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்தனர். அதில் ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார். கைதான ஹரிதரன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் வெங்கத்தூர் கூவம் ஆற்றில் வீசப்பட்ட 5 செல்போன்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இதுவரை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களிடம் இருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல்வேறு ரவுடி குழுக்கள் ஒன்றிணைந்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிரபல ரவுடி சம்போ செந்தில், சீசிங் ராஜா உள்ளிட்ட ரவுடிகளை போலீசார் தேடி வருகின்றனர். அவர்களை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவர்களை ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதில் கிழக்கு தாம்பரத்தைச் சேர்ந்த சீசிங் ராஜா மீது கொலை, ஆள்கடத்தல் என 33 வழக்குகள் உள்ளதாகவும் இவர் ஆற்காடு சுரேஷின் நிழல் போல் செயல்பட்டு வந்தவர் எனவும் சொல்லப்படுகிறது. அவரது கொலைக்கு பழி வாங்கியதில் சீசிங் ராஜாவும் முக்கிய பங்கு வகித்துள்ளார் என்று தெரிய வந்துள்ளது. இவர் ஆந்திராவில் உள்ள ராஜமுந்திரியில் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து சீசிங் ராஜாவை பிடிக்க தனிப்படை போலீசார் ஆந்திரா சென்றனர். இந்த நிலையில் 2வது மனைவி வீட்டில் தங்கியிருந்த சீசிங் ராஜா போலீசாரை கண்டதும் காரில் தப்பி ஓடியுள்ளார். சீசிங் ராஜா தப்பி ஓடிய காரின் பதிவெண்ணை வைத்து அவரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.